ஃப்ரிட்ஜுக்குள்ளே செடி முளைச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த 3 செடியும் ஃப்ரிட்ஜில் தான் முளைச்சிதுங்க. ஒரு 5 செவுச்சவுக்காய வாங்கிட்டு வந்து அதில் 2 சமைச்சிட்டு 3 காயை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டேங்க. அதை நான் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது எடுத்து பார்த்தா இந்த செவுச்சவுக்காய் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. நம்ம மாடியில் விதை போட்டு வளர்த்தா கூட இந்த செவுச்சவுக்காய் வரமாட்டேங்குது. ஆனால் ஃப்ரிட்ஜில் எந்த அளவுக்கு அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். 2 செடி நல்லா முளைச்சிருக்கு. 3வது செடியும் நல்லா முளைச்சி வந்து அழுகி போச்சுங்க நான் கவனிக்காதனால. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வரும்போது மாடியில் வராதான்னு கொண்டு வந்துட்டேன் மாடிக்கு. ஒரு 3 தொட்டியை ரெடி பண்ணி இந்த 3 செடியையும் இதில் நடவு பண்ணிட்டேங்க. இந்த செடி வருமா வராதான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணதில்லை. வச்சு பார்ப்போங்க. வந்தால் நல்லது தானே. நீங்கள் இதே மாதிரி மாடி தோட்டத்தில் இந்த செவுச்சவு காயை வளர்த்துருக்கீங்களா? உங்களுக்கு காய்கள் கொடுத்துருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜில் வந்த செடி மாடியில் வருமானு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இயற்கையை நேசிப்போம். நன்றி.